ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருகிற ஏப்ரல் 14 சித்திரை 1 வருஷப்பிறப்புங்க. இந்த வருஷம் சுபகிருது வருடம். சித்திரை கனி எப்படி நம்ம கொண்டாடலான்னு பார்க்கலாங்க. சித்திரை கனிக்கு முன்னாடி நாள் நைட்டே நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். சித்திரை 1 அன்னைக்கு காலையில் எழுந்தோடனே கண்ணாடி முன்னாடி நின்று அங்கே வச்சுருக்கிற கனிகள் எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப விசேஷங்க. நான் எங்கள் வீட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடியை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 4 பக்கமும் சந்தன குங்குமம் வச்சிடலாம். கண்ணாடியை நம்ம மகாலட்சுமியாக வணங்குறோம், அதனால் அதுக்கு செயின் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதில் பூ கொஞ்சம் வச்சு விட்டுறலாம். இப்போ கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் செயின் போட்டு விட்டு பூ வச்சு விட்டாச்சு. இனி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு வாழை இலையில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு குங்குமம் வச்சு விட்டுருக்குறேன். நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அதில் வெத்தலை பாக்கு, எலுமிச்சங்கனி இதெல்லாம் வச்சிடலாம். இனி அதுக்கு பக்கத்தில் 2 காமாட்சி அம்மன் விளக்கு 2 சைடும் வச்சிடலாம். இனி ஒரு தட்டில் கனிகள்லாம் வச்சுக்கலாம். இந்த சித்திரை கனிக்கு மா, பலா, வாழை இந்த 3 கனிகளும் ரொம்ப முக்கியம். அப்புறம் மற்ற கனிகள் எது உங்களுக்கு விருப்பமோ வீட்டில் இருக்கிறத வச்சுக்கலாம். எனக்கு பலாப்பழம் கிடைக்கல, நீங்கள் கிடைச்சா கண்டிப்பாக வைங்க. அதனால் நான் வாழை, மாம்பழம் வச்சுருக்கிறேன். மற்ற பழங்கள்லாம் வச்சுருக்கிறேன். ஆப்பிள், திராட்சை, மாதுளம்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். எலுமிச்சங்கனி இதெல்லாம் வச்சுட்டு மேலே பூ வச்சிடலாம். இத்தனை கனிகள் வச்சாலும் ஒத்தப்படையாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் ஃபுல்லாக கனிகள் வச்சுட்டோம். இனி இன்னொரு தட்டில் மங்களகரமான பொருள்கள்லாம் வச்சுக்கலாம். அதில் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, எலுமிச்சம்பழம், வளையல், விரலி மஞ்சள் அதெல்லாம் இதில் வச்சிடலாம். அது மேலே பூ வச்சிடலாம். இன்னொரு தட்டில் பணம், காசு, நகைகள் இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். இனி வேறொரு தட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை இதெல்லாம் மெயினாக வைக்கணும். இதை தலை தட்டின மாதிரி வைக்கக்கூடாது, நல்லா குவிச்ச வாக்கில் வச்சுக்கணும். அப்புறம் நவதானியங்களில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நான் சுண்டல் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சித்திரைக்கனிக்கு வைக்கும்போது நம்மளுக்கு என்றைக்கும் தானியங்கள் இதெல்லாம் குறைவில்லாமல் இருக்குங்கிறதுக்காக வைக்கிறோம். ஒரு தட்டில் திருநீறு, சந்தன குங்குமம் வச்சுட்டு அதில் பூ வச்சுருக்கிறேன். இது சந்தன குங்குமம் நல்லா குவிச்ச வாக்கில் வச்சுக்கோங்க. இனி ஒரு சொம்பில் நிறவான தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா தட்டுலேயும் பூ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுருங்க. 5 தட்டு 7 தட்டு அந்த மாதிரி தட்டு கணக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். கனிகள், மங்களகரமான பொருட்கள், தானியங்கள், பணம், காசு, அப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நம்ம காலையில் சித்திரைக்கனி கும்பிடும்போது நம்மளுக்கு வருஷம் பூரா எல்லா செல்வங்களும் கிடைக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சித்திரைக்கனி கொண்டாடுறோம். காலையில் எந்திரிச்சோடனே கண்ணாடி முன்னாடி நின்று அந்த கனிகளையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் குளிச்சுக்கிட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் ஏதாவது செஞ்சு நம்ம சாமியை கும்பிடணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைகளுக்கு பணம், காசு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த வருஷம் சித்திரைக்கனி கொண்டாடுங்க. எல்லாருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள்.